வணக்கம் வியூவர்ஸ், உங்கள் அனைவரையும் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நாள்தோறும் திகில் கதைகள், அமானுஷ்ய சம்பவங்கள் பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிணவரையில் பிசாசு தொடரின் பாகம் 2 தொடர்கிறது. அடுத்த நொடியில் மங்கிய அவசர விளக்குகள் துடித்து கொண்டே மீண்டும் ஒளிர்ந்தன. அவர்களுக்கு முன்னால் சுமார் 5 அடி தூரத்தில் இரத்தத்தால் நனைந்த வெள்ளை ஆடையில் லதாவின் பிசாசு நின்றிருந்தாள். அவளது முகம் பிரசவ அறையின் கஷ்டத்தாலும் பிணவரையின் துயரத்தாலும் பாதி எரிந்தது போல இருந்தது. அவள் கண்களில் இருந்து கருவிழி முழுவதும் நீங்கி வெண்மையான வெறி மட்டுமே தெரிந்தது. அவளின் தோற்றமே அவளது உச்சக்கட்ட பழிவாங்கலின் வெளிப்பாடு. என் குழந்தையின் ஆன்மா இந்த பெட்டிக்குள் தான் உறைந்திருக்கிறது. என் குழந்தையை பிணவரையில் வீசிவிட்டு உங்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடிகிறது என்று அவள் கத்தினாள். லதாவின் கூக்குரல் ஒரு சாதாரண சத்தம் போல இல்லை. அது அந்த குரலை கேட்கும் மனிதனின் உளவியல் அழுத்தத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அதிர்வெண் கொண்டது. ரேவதி தனது காதுகளை பொத்திக் கொண்டாள். ஆனால் அந்த குரல் அவளது மண்டைக்குள் ஒலித்தது. விக்ரம் தன் துப்பாக்கியை லதாவை நோக்கி, அதாவது லதாவின் ஆவியை நோக்கி நீட்டினான். லதா அவனை கண்டு ஒரு கொடூரமான சிரிப்புடன் தன் நீளமான இரத்தம் படிந்த விரல்களை நீட்டினாள். ஒரு அமானுஷ சக்தி காற்றிலிருந்து உருப்பெற்று விக்ரமின் துப்பாக்கியை தூக்கி சுவரில் அடித்தது. விக்ரமின் கைகள் பயத்தால் நடுங்கின. அருண் லதாவின் கண்களை பார்த்தான். லதா, நீ பழிவாங்குவது இந்த மருத்துவர்களைத்தான். நாங்கள் உனக்கு உதவ வந்தோம் என்று அருண் பேசினான். அருண் பேசுவதை கொஞ்சம் கூட காதில் வாங்கவில்லை. உதவாமல் உண்மையை மறைத்த அனைவரும் துரோகிகளே என லதாவின் குரல் பிணவரை சுவர்களை சிதைப்பது போல ஒலித்தது. அடுத்த வினாடி லதாவின் கண்கள் அதிவேகமாக சுழலத் துவங்கின. அவளின் பார்வை 3 பேர் மீது பட்டு விலகியது. அந்த பார்வையின் வேகமும் மென்மையும் மூவரின் மனதையும் ஒரே நேரத்தில் தாக்கியது. ரேவதியின் அறிவியல் நம்பிக்கை உடைந்து அவள் மனம் ஒரு பயங்கரமான மாயைக்குள் சிக்கியது. விக்ரம் தான் கண்ட கொடூரமான பிணங்களை எல்லாம் ஒரே நேரத்தில் மீண்டும் கண்டான். அருண் மட்டும் அந்த கண்களை எதிர்த்து பார்க்க முயன்றான். ஆனால் அவன் கண்களிலிருந்தும் இரத்தம் கசியத் தொடங்கியது. லதாவின் பிசாசு தன் இரத்தம் காய்ந்த விரல்களை ரேவதியின் கழுத்தை நோக்கி நீட்டியது. ஆனால் அது அவளை தொடவில்லை. வெறும் விரல் நுனியிலிருந்து வெளிப்பட்ட உறைந்த குளிர்ச்சி ரேவதியின் கழுத்தில் பட்டு அவளது இரத்த ஓட்டத்தை அந்த இடத்திலேயே உறையச் செய்தது. ரேவதி மூச்சு திணறி தன் இறுதி நிமிடங்களில் லதாவின் பிசாசு அவளுக்கு காட்டிய காட்சிகளை பார்த்தாள். மருத்துவர்கள் எப்படி அவளது குழந்தையின் சடலத்தை பிணவரையின் குளிரில் வீசினார்கள் என்ற கொடூரமான காட்சி அந்த காட்சி. ரேவதியின் மன அழுத்தத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்று அவளது இதயத்தை நொறுக்கியது. அவள் பயத்தில் உறைந்து சடலமாகச் சரிந்தாள். அடுத்த நாள் பகல் வரை யாரும் உள்ளே செல்லவில்லை. இறுதியாக போலீஸ் வந்து கதவை திறந்தது. உள்ளே 3 சடலங்கள். டாக்டர் ரேவதி, எஸ்பி விக்ரம் ஆகியோர், ஆய்வாளர் அருண். மூவரின் முகத்திலும் உறைந்த அதிர்ச்சி. அவர்களின் சடலங்கள் பிணவரை மேசைகளில் இரத்தத்தில் நனைந்திருந்தன. ஒவ்வொரு சடலத்தின் மார்பிலும் உறைந்த
இரத்தத்தால் ஒரு புதிய வாசகம் எழுதப்பட்டிருந்தது. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். லதாவின் பழிவாங்கல் இத்தோடு முடியவில்லை. லதாவின் குழந்தையின் மரணத்திற்கு முக்கிய காரணமான மருத்துவரை குறிவைக்கத் தொடங்கியது. சிறப்பு குழுவின் மரணம் வழக்கை மூடுவதற்கு பதிலாக மருத்துவமனை நிர்வாகத்தை முற்றிலும் குலைத்தது. உண்மை கோப்புகள் இப்போது வெளியில் வந்தன. லதாவின் மரணத்திற்கு காரணமான டாக்டர் மனோகர் பிரசவத்தின் போது வேறு அறுவை சிகிச்சைக்காக அவசரப்பட்டு அலட்சியமாக லதாவை கவனித்தவர். இவரே லதாவின் குழந்தை பிறந்தவுடனேயே மூச்சு திணறி கிடந்ததை பார்த்து அதை ஒரு பிணவரை குளிர்சாதன பெட்டிக்கு மாற்ற உத்தரவிட்டவர். மனோகரின் வீடு ஊட்டியின் தனிமையான மலைப்பகுதியில் இருந்தது. அவர் இப்போது தன் வீட்டில் ஒரு உளவியல் கைதி போல வாழ்ந்தார். கதவுகளை பூட்டி விளக்குகளை அணைத்து குளிர்ந்த அறையில் நடுங்கிக் கொண்டிருந்தார். மனோகர் தன் அறையில் இருந்த கண்ணாடியை பார்த்தார். கண்ணாடியில் அவருக்கு பின்னால் ஒரு வெள்ளை ஆடை நிழல் தெரிந்தது. அவர் பயத்தில் அலற திரும்பி பார்த்தால் அங்கே எதுவும் இல்லை. அவர் சுவாசம் நின்றது. அந்த நிழல் கண்ணாடியில் மட்டுமே தோன்றியது. அவர் கண்ணாடியை தொட முயன்றார். கைகள் நடுங்கின. அதே நேரம் அவர் வீட்டில் உறைந்த ஃபார்மலின் வாடை பரவியது. பிணவரையின் வாடை அந்த வாடை. அவர் நினைவுகளை தூண்டியது. லதாவின் குழந்தையின் உறைந்த முகம். மனோகரின் மன அழுத்தம் உச்சத்தை அடைந்தது. வாடை. உனக்கு ஞாபகம் இருக்கிறதா மனோகர் என்ற லதாவின் குரல் சோற்றுக்குள்ளிருந்து கசியும் தண்ணீர் போல ஒலித்தது. மனோகர் நாட்காலிலிருந்து எழுந்திருக்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. அவர் கால்களை ஏதோ ஒன்று பிடித்து இழுத்தது. அவர் கீழே விழுந்தார். அவரது கழுத்தை ஒரு மெல்லிய ஆனால் இரும்பை போல் உறுதியான சக்தி இறுக்கியது. லதாவின் பிசாசு இப்போது அவர் முன் முழுமையாக தோன்றியது. நீ என் குழந்தையை குளிர்சாதன பெட்டிக்குள் உறைவித்தாய். இப்போது உன் உடலிலுள்ள ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் நான் உறைவிக்கப் போகிறேன். அவள் கண்களிலிருந்து வெளிப்பட்ட வெண்மை ஒளி மனோகரின் கண்களை தாக்கியது. மனோகர் அலறினார். அவரது அலறல் அவரது வாய்க்குள் இருந்தே நசுக்கப்பட்டது. லதா தன் இரத்தம் காய்ந்த விரல்களை மனோகரின் மார்பின் மீது வைத்தாள். அவள் தொட்ட அந்த இடங்களில் மனோகரின் சருமம் நீல நிறமாக மாறத் தொடங்கியது. அவரது உடல் வெப்பம் வேகமாக உறைந்தது. லதாவின் பிசாசு மனோகரின் உடலில் இருந்த இரத்தம் அனைத்தையும் உறைவித்தது. அவரது இதயத்தை ஒரு பிணைவரை குளிர்சாதன பெட்டி போல் மாற்றியது. அவரது உடல் உள்ளிருந்து மறைந்து இறுதியாக மனோகர் கண்களில் இரத்தம் உறைய சடலமாகச் சரிந்தார். லதாவின் பழிவாங்கல் ஒரு கொடூரமான உச்சத்தை அடைந்தது. டாக்டர் மனோகரின் மரணம் மருத்துவமனைக்கு இறுதி முற்றுப்புள்ளி வைத்தது. பிணவரை நிரந்தரமாக இடித்து மூடப்பட்டது. ஆனால் ஊட்டியில் உறைந்த இரவுகளில் மருத்துவமனை இருந்த அந்த இடத்தில் பனிமூட்டத்தில் ஒரு குளிர்ந்த அமானுஷ சக்தி இன்றும் மிதப்பதாகச் சொல்கிறார்கள். லதாவின் பழிவாங்கல் தீர்ந்துவிட்டது. ஆனால் அவளது துயரம் தீரவில்லை. பிணவரை இருந்த இடத்தில் நடு இரவில் உறைந்த குழந்தையின் அழுகுரலும் அதனுடன் கலந்த ஒரு பிசாசின் மெல்லிய குரலும் இப்பொழுதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. என் குழந்தையை இந்த குளிரிலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள். கதை முற்று பெற்றது. இதுபோன்ற தொடர்ச்சியான கதைகளை கேட்க எங்களுடைய தமிழ் ஹாரர் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் கதைகள் பற்றிய கருத்துக்களை சொல்ல இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்டை தெரிவியுங்கள். மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.